ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விலாக் வந்து பங்குனி உத்திரை முன்னாடி நாள் வேலைகள். பசங்களுக்கு வந்து இன்னைக்கு லீவு விட்டனால பூரி கேட்டாங்கன்ட்டு பூரியும் பட்டாணி குருமா வச்சுட்டேன். ஸ்கூல் டயத்தில் ஒன்றா பதியாக சாப்பிட்டு போகிறாங்க. காலைல இறந்த ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க. மதியத்தில் கொஞ்சம் சாதம் தான் பொங்குவாங்க. அது சாப்பிட்றாங்களோ இல்லையே தெரியல, நம்மளுக்கு தெரியாது. சாயந்தரம் வந்தால் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு நாங்கள் பண்ணி தந்துடுவேன். பூரி குருமா ரெடி பண்ணி வச்சுட்டு கால் மேட்டு இருந்துச்சு, எல்லாம் ஊற வச்சுட்டு வந்துட்டேன் மேலே போயிட்டு. மதியத்துக்கு சாதம் கொஞ்சம், தயிர், ரசம் கொஞ்சம் வச்சுட்டேன். குழம்பு இன்னைக்கு செய்ய முடியல, வேலை அதிகமாக இருக்கனால சரி காலைல நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பசங்க இருக்கனால அதை செஞ்சு வச்சுட்டேன். இல்லைன்னா நான் சாப்பிடாம நான் எல்லா வேலை பார்த்துருவேன். வேலை இருந்தாவே சாப்பாடெல்லாம் இறங்காது. ஃபஸ்ட்டு வேலை தான். அப்புறமா காலைல மேட்டு ஊற வச்சுட்டு வந்துட்டு மதியமாக போய் துவச்சி போட்டு வந்துட்டேன். மொட்டை மாடிக்கு போனால் ரொம்ப வெயில் அடிக்குது. ரொம்ப காலே வைக்க முடியாத அளவு வெயில் அடிக்குது. அந்த வெயிலே சரி துவச்சி போட்டு வரலான்னு துவச்சி போட்டு வந்துட்டேன். கீழே வந்து பூஜை ரூம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பூஜை ரூம் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இன்னைக்கு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதனால பண்ணிட்டேன். ஏதோ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு பண்ணிட்டேன். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கே பாதி நாள் ஆயிடுது. எல்லாம் வேண்டதெல்லாம் வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுக்குவோம். அதை எடுத்து க்ளீன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். பூஜை ரூம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நான் வந்து 15 நாளுக்கு ஒரு முறையும் 1 மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் க்ளீன் பண்ணுவேன். நான் பாப்பா விளையாடிட்டு வந்து ரொம்ப டயர்டில் படுத்துட்டா. போய் பெட்டு மேலே போய் படுனாலும் படுக்கலை. நான் சோஃபா மேலே படுத்தோம் 2 படுத்துட்டேன். சரி நானும் சாமி சாமான்லாம் எடுத்துட்டு சிங்கிள் போட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். வாடகை வீட்டில் இருக்கும்போது சாமான் கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா அது கிச்சன் ஒரு இடமா இருக்கும், சாமான் கழுவுற இடம் வேற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்ரூம் முன்னாடி வறண்டா மாதிரி கட்டி விடுவாங்களே, தொட்டி போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த தொட்டிக்கிட்ட தான் சாமான்லாம் எடுத்து போட்டு கழுவேன். கிச்சன் ரூமும் பூஜை ரூமும் எதுவுமே அங்கே அமையாது. பூஜை ரூம் வந்து சின்ன சின்னதாக ஸ்லாப் மாதிரி இருக்கும். அங்கே சாமி போட்டோ கூட வைக்க முடியாது. சின்ன சின்னதாக இருக்கும்போது நம்ம எதுவுமே வாங்கி அந்த அளவு வச்சுக்க முடியாது. கிட்டத்தட்ட 25-26 வருஷமா அந்த வீட்டிலே இருந்துருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா அந்த வீட்டில் தான் இருந்தேன். இந்த வீட்டு விட்டு போனால் நம்மளுக்கு சொந்த வீடு கட்டின்னு தான் நம்ம போகணுன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணி இருந்து கட்டின்னு வந்துட்டோம். நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் முயற்சி பண்ணி கட்டணும். நம்மளுக்குன்னு ஒரு வீடு சின்னதாக இருந்தால் போதுன்ட்டு நாங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி நாங்கள் கட்டிட்டோம். இந்த வீடு கட்டினதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டோம், எப்படி நாங்கள் வீடு கட்டி இங்கே வந்தோன்ட்டு. அப்புறம் பூஜை சாமான்லாம் கழுவத்துக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். மதியம் நான் சாப்பிடலன்ட்டு எனக்கு சாப்பிட வச்சிட்டார் அவர். வேணான்னா கூட கேட்கல. புள்ள பாவம் காலையிலேருந்து வேலை பார்த்துனே இருக்க, சாப்பிட்டு தெம்பா வேலை பாருன்ட்டு சாப்பிட வச்சிட்டாரு. சாமான்லாம் நீட்டாக கழுவி எல்லாம் நீட்டாக காய வச்சுட்டு அப்புறமா படங்கள்லாம் சாமி படங்கள்லாம் நம்ம எடுத்து தொடச்சிடலான்ட்டு எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பூஜை ரூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கிட்ட அதிகமாக பேசுகிறோமோ இல்லையோ, கடவுள்கிட்ட தான் நம்ம வந்து அதிகமாக பேசுவோம். சாமி போட்டோலாம் எடுத்துன்னு போய் வெளியே வச்சுட்டு ஸ்லாப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்லாப் மேலே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, எண்ணெய் பிசுப்பு எல்லாம் இருந்துச்சு. கொஞ்சமாக லிக்விடு விட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். துணி போட்டு நீட்டாக துவைச்சி விட்டேன். எப்பவுமே சாமி ரூம் பொறுத்தவரை நம்ம புது துணி தான் எடுத்துக்கணும். நான் வந்து ப்ளவுஸ் பிட் இருக்குதானே அதை எடுத்துப்பேன். நாளாக கிழிச்சு நல்லா துணி போட்டு துடைக்கிறதுக்குவேன். அது 4 பங்காக பிரிச்சுப்பேன். சாமி போட்டோ துடைக்கிறதுக்கும் ஸ்லாப் துடைக்கிறதுக்கும் எடுத்துப்பேன். எப்படியோ ஒன்று நீட்டாக க்ளீனாக துடைச்சிட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு வேலை பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். சாமி போட்டோ வந்து அப்புறமா துடைச்சிட்டு நீட்டாக துடைச்சிட்டு பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வேலை கடகடன்னு நடந்துனே தான் இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வேலை பார்க்கறதுக்கும், ஒரு பக்கம் நம்ம பசங்களை பார்க்கறதுக்கும் நேரம் கரெக்டாக இருக்கும். பசங்களை பார்த்துக்கணும், நம்ம இந்த வேலை பார்த்துக்கணும். வேலையே சீக்கிரம் முடியாது. நாளைக்கு பங்குனி உத்திரைனால கடகடன்னு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். இத்தனை வேலை நம்ம பார்த்து வச்சுட்டு படுத்தாலும் நாளைக்கு இழந்தாலும் வேலை இருந்துதான் ஆகும். துடைச்சிட்டு கையோட மஞ்சள் குங்குமம் வைக்கலான்ட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். மஞ்சள் வந்து பச்சை கற்பூரம், சந்தனம், ரோஸ் வாட்டர், அபிஷேகம் ரோஸ் வாட்டர் தான் ஊற்றி கலக்கி வைப்பேன். நாளைக்கு பங்குனி உத்திரம் என்ன நாள்னா தெய்வங்களுக்கு திருக்கல்யாண நாள், முருகருக்கு உகந்த நாள். கோயில்ல வந்து நல்லா சிறப்பா பூஜை நடக்கும். முருகர் கோயில்ல பால் குடம் திருக்கல்யாணம் நடக்கும். நாங்களும் நாளைக்கு முத்துமலை முருகர் கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்சிட்டோம். சின்னதா பூஜை ரூம் வச்சுக்கினே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு வேலை செய்யறதுக்கு. அதே பெருசா எல்லாம் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் எப்படி வேலை செஞ்சு முடிப்பாங்கன்னு தெரியல. அப்போ நீங்களாம் வேலை எப்படி செஞ்சு முடிப்பீங்க? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
காலையிலேருந்து வேலை பார்த்துன்னு தான் இருக்கேன். 6 மணி ஆயிடுச்சு விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கும்போது. விளக்குக்கும் சரி, சிலைங்களுக்கும் எல்லாம் பொட்டு வச்சு நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். கலசம் வந்து எப்பவுமே தரையில் வைக்கக்கூடாது. ஒரு தட்டில் வந்து அரிசி போட்டு வைக்கணும். விநாயகர், முருகர் வந்து தரையில் தான் இருந்தாங்க. இப்போ தான் தட்டு வாங்கி நானும் அரிசி போட்டு வச்சேன். வேலுக்கு, அன்னபூர்ண சாமிக்கு எல்லாம் அரிசி போட்டு கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சிட்டேன் அந்தந்த இடத்துல. நாளைக்கு பங்குனி உத்திரனால முருகருக்கு அபிஷேகம் பண்ணலான்ட்டு நான் எல்லாமே இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்த நேரத்தில் விளக்கேற்றிட்டு அபிஷேகம் பண்ணிடலான்ட்டு. முருகருக்கும் வேலுக்கும் வெற்றிலை தீபம் போடணும். சிலைகள் வந்து ஹைட்டாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டில். கடவுள் வந்தால் யார் வீட்டுக்கு எப்படி போகணும்னு அவங்களே முடிவு பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. வீட்டிலே சிலைகள் வந்து இப்படி வாங்கலாம் அப்படி வாங்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுட்டு போவோம். அந்த மாதிரி அமையாது. நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினச்சிருப்பாரு. நம்ம கைக்கு என்ன வந்து சேரணுன்ட்டு. நான் அப்படி வாங்கிட்டு வந்தது தான் விநாயகரும் முருகரும். வீடு கட்டாதவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க விளக்கு கீழே வந்து 5 ரூபா காயின் வச்சு சாமி கும்பிடுங்க. நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் வச்சு நானும் கும்பிட்டேன். 2 வருஷத்துல எனக்கு அந்த பலன் கிடைச்சது. எப்படியோ பூஜை வேலை முடிச்சுட்டு டிஃபன் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். காலைல பட்டாணி குழம்பு வச்சதுக்கு சப்பாத்தியே செஞ்சுட்டேன். டிஃபன் சாப்பிட்டு கேஸ் கட் கழுவிட்டு சாமான் கழுவிட்டு அப்புறம் காலையில் இருந்தால் வீட்டு வேலை நடக்காதுன்ட்டு வீடு இப்போ எல்லாம் தொடச்சி வச்சுட்டேன் நைட்டே. என்ன வீடு க்ளீன் பண்ணாலும் டஸ்ட் படிஞ்சுனே தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். நான் உள்ள வீடு தொடச்சிருந்தா அவர் வெளியே போட்டிக்கு எல்லாம் நீட்டாக கழுவி வச்சுட்டு இருந்தார். தொடச்சி முடிச்சுட்டு வாசல் பெருக்கிட்டு நீட்டாக வாசல் கழுவி விட்டுட்டேன். கோலம் போகிறதுக்கு நைட் 11 மணி ஆயிடுச்சு. எப்படியும் கோலம் போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். சாப்பாடு பிரச்சனை மாதிரி கோலம் பிரச்சனை. இந்த கோலம் போடலாமா அந்த கோலம் போடலாமா யோசனை பண்ணாலும் அந்த யோசனை வராது. ஏதோ கைக்கு வந்தது இழுத்துட்டு வருவேன். கோலப்பொருள் கோலம் போட்டால் 2 நாள் வேணாலும் நிற்கும். ஆனால் கலர் கோலம் போட்டாவே 1 நிமிஷம் கூட நிற்கிறதில்ல. அதுக்காகவே டெய்லி குட்டி கோலம் போடுவேன் நான். பாவம் எங்கள் வீட்டுக்கார் கோலம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கே வெளியே உட்கார வச்சுக்கிறேன். போய் வேலை முடிச்சுட்டு படுத்துட்டுப்பேன். கரண்ட் வேறு ஆஃப் ஆகி வந்தனால வேலை கெட்டுடுச்சு எனக்கு. அதுலேயே நான் டார்ச் அடிச்சுன்னு வேலை பார்த்துன்னு இருந்தேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு வெளியே படிக்கட்டுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உள்ளே போயிட்டு வாசப்படிக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டு கோலம் சிம்பிளாக போட்டு விட்டேன். எப்படியும் வேலை முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு 12:30 ஆயிடுச்சு. இப்படி நைட்லேயே வீட்டு வேலை செஞ்சுட்டு படுத்தாதான் காலைல எழுந்து பூஜை பண்ண முடியும். இப்படிதான் என்னோட வேலைகள் முடிப்பேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.